இப்போ ரீல்ஸினுடைய நிலைமை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? முஸ்லிம் பெண்கள் அவங்க ரீல்ஸ் போடுறதெல்லாம் இப்போ ஒரு ஃபேமஸ் ஆகி கொண்டு இருக்கிறது. சமீபத்திலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி பர்தாவை அணிந்து கொண்டு அதுல ஒரு ரீல்ஸ் மோகம் சினிமாவினுடைய பல விஷயங்களை செய்து காட்டி ஆடல் பாடல் கூத்து இது போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இதுதான் என்னுடைய சுதந்திரம், இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம், அதுக்கு என்ன மனநிலை தெரியுமா? அதிகமானவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்ற பார்வை மனநிலை வந்து தவறான ஒரு வழிகட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நேர்மைனா அப்படி கிடையாது. நகைதான் என்று தெரிந்தும் 42 லட்சம் ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள ஒரு பொருள் அனாதையா கடக்கு என்று தெரிந்தும் ஒரு குப்பாள்றவங்க இந்த நேர்மை பாருங்க. நேர்மை என்பது என்னதான் இணை வைப்பாளராக இருந்தாலும் இணை வைப்பாளர் தான், மறுமையை நம்பாதவர்கள் தான். ஆனால் அந்த நேர்மையின் பார்வையை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ 42 லட்சம் அளவுக்கு பொருளாதாரத்தை விற்றால் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கிடலாம், ஒரு இடம் வாங்கிடலாம். ஆனால் அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு என்ற அந்த நேர்மை பார்வை என்பது எல்லா மனிதரிடத்திலையும் வரணும். அன்பிற்கினிய சகோதரர்களே, மறுமையை நம்பக்கூடிய ஒரு மூமினாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மூமின்களுக்கென்று ஏராளமான பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பண்பாக இருக்கிறது. நேர்மை என்பது அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்வை தரும், நாளைக்கு மறுமை நாளில் அது ஒரு வெற்றியை தரும். நேர்மையின் காரணமாக அந்த வெற்றியை ரப்புல் ஆலமீன் நமக்கு இலகுபடுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த நேர்மை என்பது எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே சோதிக்கப்படுகிறது என்று நாம் கவனித்தால் ஒரு சில விஷயங்களில் நம்முடைய நேர்மைகள் சோதிக்கப்படுகிறது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு இடத்திலே நாம் பணி செய்கிறோம், வேலை செய்கிறோம். அப்படி வேலை செய்யக்கூடிய இடத்தில் நம்முடைய நேர்மை என்பது சோதிக்கப்படும். ஏனென்று சொன்னால் முதலாளிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் முதலாளிக்கு துரோகம் செய்கிற மாதிரி, அவரை ஏமாற்றுற மாதிரி, அவருக்கு ஒரு நேர்மை இல்லாம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை மனிதன் என்ற அடிப்படையில் மனுஷனுக்கு தோணும். அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் அதிலெல்லாம் நம்முடைய நேர்மை என்பது கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,